Hello, I am Dr. Paulus D. Prakash, MS, General Surgeon. என் மூலம் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் மருத்துவ அறிவு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் முழு உடம்பிலும் பல பல உறுப்புகள் இருக்கின்றன. மூளை, தைராய்டு, நுரையீரல், நுரையீரலுக்கு நடுவில் இருதயம், வயிற்றில் கல்லீரல், இரைப்பை, ஸ்மால் இன்டெஸ்டைன், 2 கிட்னிகள், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இவ்வாறு பல உறுப்புகள் இருந்தாலும் த மெயின் சுவிட்ச், முக்கியமான ஒரே உறுப்பு, அந்த உயிர் நாடி உறுப்பு தான் இந்த இருதயம். இந்த இருதயத்தின் வெயிட் அடல்ட் 300 to 350 கிராம். இந்த இருதயத்தின் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தொடர்ந்து செயல்பட்டால்தான் மூளை முதல் பெருவிரல் வரை சரியாக வேலை செய்யும். கொரோனா காலத்துக்கு பின்னால் மக்களுக்கு அதிக அளவு மரண பயம் வந்துவிட்டது. நான் 2020 கொரோனா சமயத்தில் வித் டியூ ப்ரிகாஷன்ஸ் ஐ டிட் சோஷியல் சர்வீஸ். தொடர்ந்து ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து பாதுகாப்போடு poor people and people who are already under tension and with fear and anxiety அவர்களுக்கு நல்ல வைத்தியம் செய்தேன். ஆனால் கொரோனாவுக்கு முன்னாலும் வாடகை ஆஸ்பத்திரி தான், கொரோனாவுக்கு பின்னாலும் வாடகை கொடுக்கும் ஆஸ்பத்திரி தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தட் இஸ் ஒன் சைடு. இன்று இந்த இருதயம், அதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஒரு சின்ன குழந்தை தாயின் வயிற்றில் உண்டாகும் பொழுது 5வது வாரம் 6வது வாரம் அந்த அமைப்பில் திடீரென்று ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறது. 5, 6, 7வது வாரத்தில் டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், அதில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறது. அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்தால்தான் அந்த குழந்தை உயிரோடு பின்னால் பிறக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் அது மிஸ்கேரேஜ் ஆகிவிடும். தட் இஸ் பிளைட்டட் ஓம், அதாவது அபார்ஷன் செய்துதான் ஆக வேண்டும். அடல்ட் பீப்புள் 70 to 80 per minute.